இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனனி வீட்டுக்கு வந்த உடனே சக்தி உள்பட எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு வெளியே ஓடி வராங்க. விசாலாட்சி வா ஜனனின்னு கூப்பிட்டு நந்தினியை ஆரத்தி எடுத்துகிட்டு வான்னு விசாலாட்சி சொன்ன உடனே ஆரத்தி எடுத்து ஜனனியை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இந்த குணசேகரன் வா ஜனனின்னு கூப்பிடுறா. ஜனனி கோவத்தில் குணசேகரனை முறைக்கிறா. குணசேகரன் அம்மா கிட்ட அம்மா பூஜைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், எல்லோரும் வாங்கிக்கன்னு சொன்ன உடனே விசாலாட்சியும் நந்தினியும் ரேணுகாவை பார்த்து வாங்கி கோடிங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா ஆதிகுணசேகரன் முதல்ல ஞானத்துக்கும் ரேணுகாவுக்கும் கொடுக்குறான். அப்புறம் கதிர் நந்தினிக்கு கொடுக்குறான். மூணாவதாக இது சக்திக்கும் ஜனனிக்கும்னு சொல்லி கொடுக்க போகும்போது சக்தி மட்டும் போய் சக்தியோட ட்ரெஸ்ஸையும் ஜனனியோட ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வரான். விசாலாட்சிக்கு புது சிலை எடுத்திருக்கா, அதையும் கொடுக்குறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கரிகாலன் மாமா அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு கேட்கும்போது முல்லை அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்ல கரிகாலன் மாமா நான் உங்கள் ஃபேமிலி இல்லையா, ஃபேமிலியில் ஒரு ஆள் இல்லையான்னு கேட்க அதுக்கு குணசேகரன் டேய் உனக்கு எடுக்கலடா, பூஜை எல்லாம் நல்லபடியாக முடியட்டும், உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிடுறான். நம்ம கரிகாலனும் சரி மாமான்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் பொழுது விடிது. ஐயர் வராரு. வந்து குணசேகரன் கிட்ட ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆன்னு தலையாட்டுறாரு. யாருக்கு திதி பண்ணணுமோ அவங்க ஃபோட்டோவை கொண்டாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிடிமண், அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஐயர் கேட்குறாரு. குணசேகரன் கதிரை கூப்பிட்டு ஐயர் கேட்குற எல்லாத்தையும் எடுத்துக்கூடுன்னு சொல்ல கதிரும் எல்லா பொருளையும் பூஜையில் வைக்கிறான். ஐயர் விசாலாட்சி அம்மாவை கூப்பிட்டு அம்மா நீங்கள் வீட்டுக்கு பெரியவங்க, நீங்கள் முதல்ல உட்காருங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பொம்பளைங்க அவங்க கணவரோட பூஜையில் உட்காரட்டும்னு சொன்ன உடனே எல்லோரும் பூஜையில் உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் அறிவுக்கரசி, முல்லை, கரிகாலன் இவங்க எல்லாரும் ஓரமானு பூஜையில் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறாங்க. பூஜை முடிய கொஞ்ச நேரம் இருக்கும்போது ஜனனிக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. முகத்தை வாட்டத்தோடு வச்சுருக்கா. அதை பார்த்த சத்தி ஜனனிக்கிட்ட என்னாச்சு ஜனனி, ஏன் உன் முகம் வாடி போய் இருக்குதுன்னு கேட்க ஜனனியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறா. ஐயர் இன்னைக்கு உங்கள் வீட்டு பொம்பளைக்கு சாப்பாடு நீங்கள் தான் பரிமாறணும், அதை செஞ்சாதான் பூஜை முழுமையடைன்னு சொல்லிட்டு ஐயர் தட்சணையை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் போன உடனே தலை சுத்து மாதிரி நம்ம ஜனனிக்கு வந்துடுது. உடனே சக்தி மேலே சாஞ்சி ஜனனி வேகமாக மயக்கம் போட்டுடுறா. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. உடனே எல்லோரும் பதறாங்க. உடனே சக்தி, விசாலாட்சி, நந்தினி, பார்கவி, ரேணுகா, தர்ஷினி எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பதறிக்கிட்டு நம்ம ஜனனியை பார்த்து பதறாங்க. விசாலாட்சி சக்தி கிட்ட முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொன்ன உடனே சக்தி அவசரமாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறான். அதுக்கப்புறமா விசாலாட்சி நந்தினியை தண்ணி எடுத்துகிட்டு வாடின்னு சொல்ல நந்தினியும் வேகமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வரா. ஜனனி முகத்தில் நந்தினி தண்ணியை தெளிக்கிறா. தண்ணியை தெளித்ததுமே ஜனனி மெதுவாக கண் முழிச்சு பார்க்குறா. உடனே அவளை சக்தி கையை பிடிச்சி சோபாவில் உட்கார வைக்கிறான். விசாலாட்சி ஜனனிக்கிட்ட என்னாச்சு ஜனனி, ஏன் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு கேட்க ஜனனியும் தலை சுற்றிச்சத்த. அப்புறம் மயக்கம் வந்துட்டுன்னு சொல்கிறா. உடனே விசாலாட்சி ஜனனிக்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்க ரேணுகாவும் ஜனனி சாப்பிட தான் செஞ்சாத்தன்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா டாக்டர் கொஞ்சம் என்ன ஜனனிக்கு உடனே டாக்டர் வராரு. வந்த உடனே ஜனனிக்கு என்னாச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டுட்டா, கொஞ்சம் என்னென்னு பாருங்கன்னு சொன்ன உடனே டாக்டர் இதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு ஜனனி டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் எல்லாம் நல்ல விஷயந்தான், ஜனனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜனனி உள்பட எல்லோரும் மகிழ்ச்சி ஆகுறாங்க. டாக்டர் சக்தியை நீங்கள் கொஞ்சம் வாங்க, சக்தி உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்ன உடனே சக்தியும் தனியாக போகிறான். சக்தி கிட்ட டாக்டர் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அவங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிடுங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. சக்தி அவங்கக்கிட்ட வேறு எதுவும் பிரச்சனை இல்லைலான்னு கேட்குறான். அதுக்கு டாக்டரும் இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், எதுவுமே இல்லை, வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஜனனிக்கிட்ட விசாலாச்சு எனக்கு ஒரே ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு, எல்லா பேர பிள்ளையும் பார்த்துட்டேன், ஆனால் சக்தியோட பிள்ளையை மட்டும் பார்க்கலையேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை, ஆனால் இப்போ அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நீ எனக்கு ஒரு வாரிசை கொண்டு வர போகிறேன்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தியை விசாலாச்சு கூப்பிட்டு ஜனனியை பார்த்து பத்திரமா மேலே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். சக்தியும் ஜனனியை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறான். இங்கே விசாலாட்சி அடியே நந்தினி இன்னைக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு, சாப்பாடோட சேர்த்து ஏதாவது நல்லதாக ஒரு ஸ்வீட்டு பண்ணுன்னு சொல்கிறா. உடனே நந்தினியும் ரேணுகாவும் கேசரி செஞ்சு விசாலாட்சிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. விசாலாட்சி என்னடி இது எனக்கு மட்டும் கொடுக்குறாங்க, நிற்கிறாங்க பாரு, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கொடுக்குறா. அவங்க யாருமே ஸ்வீட்டை எடுக்கலை. விசாலாட்சி எடுத்துக்கோங்கடா, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு விசாலாட்சி சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. நந்தினி கிட்ட முல்லை கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் இருக்குதான்னு கேட்குறான். நந்தினி கோபத்திலேயே தின்னி பண்டாரம் இவ்வளோதான் தருவேன், இது வேணுமா வேண்டாமான்னு கேட்கும்போது முல்லை இதே போதும்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை எடுக்கிறான்.
கரிகாலன் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அக்கா சூப்பராக கேசரி செஞ்சுருக்கீங்கன்னு பாராட்டுறான். ரேணுகா உடனே உன் கேசரி நல்லா தான் இருக்கும்னு சொல்ல கரிகாலனும் அக்கா என் கேசரியில் எக்ஸ்ட்ராவாக முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கீங்க அப்படி தான் அக்கான்னு சொல்லும்போது இல்லை தம்பி உன் கேசரியில் மட்டும் விஷத்தை வச்சுருக்கேன்னு ரேணுகா கிண்டலாக சொல்ல கரிகாலன் அக்கா போய் சொல்லாதீங்கக்கா நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்க நீங்கள் இதில் எதுவுமே கலக்கலான்னு கேட்க இப்போ கலக்கலை இனி வம்பு பண்ணால் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டோம் விஷத்தை வச்சு கொன்னுட்டு போயிட்டே இருப்போம்னு ஜாடை போடுறாங்க. உடனே கதிருக்கு கோவம் வருது. பாருங்கண்ணே நம்மளுக்கு அடங்கி கிடந்தவளுங்க நம்மளையே ஜாடை போடுறாளுங்க. இவளுங்களை ஏதாவது பண்ணணும். முன்னாடி ஜனனியை வச்சு ஆட்டம் போட்டாளுங்க. இப்போ நம்ம அம்மா அவளுங்க கூட இருந்தோன்னே அவங்கள வச்சு ஆட்டம் போடுறாளுங்கன்னு கதிர் சொல்கிறேன். அதுக்கு குணசேகரன் அமைதியாக இருப்பா நாமளே வெளியே இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கச்சேரியை வச்சுக்கலான்னு குணசேகரனோட ஆட்டத்தை எல்லோரும் பார்ப்பாங்கன்னு கதிர் நானும் கரிகாலன் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அறிவுக்கரசி முல்லைக்கிட்ட இந்த ஜனனியை நம்ம கொன்று பார்க்கவியை துரத்திட்டு நம்ம அன்புவை தரிசனுக்கு கட்டி வைக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா இந்த ஜனனி இன்னொரு வாரிசை கொண்டு வர போகிறானா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா? நான் அதுக்கு விடவே மாட்டேன். அதுக்கு முல்லை என்ன அறிவு பண்ண போகிறேன்னு கேட்கும்போது அறிவு முல்லைக்கிட்ட இப்போ சொல்ல மாட்டேன் நடக்கும்போது உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் போயிடுறா. இங்கே ஜனனி சக்தியோட கையை பிடிச்சிட்டு சக்தி நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் வயிற்றில் ஒரு குழந்தை வரப்போகுது நான் அம்மாவாக போகிறேன் சக்தி ஆனால் இவங்களை தாண்டி நம்ம குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுப்பேன் நான் சக்திக்கிட்ட ஜனனி நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது எதுவும் செய்ய நான் நினச்சாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு ஜனனிக்கு நம்ம சக்தி வாக்கு கொடுக்குறான். ஜனனி நீ எதுக்கும் கவலைப்படாத எதையும் யோசிச்சிக்காத மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்க சந்தோஷமாயிரு நீ கவலையோடு இருந்தால் அது நம்ம குழந்தையையும் பாதிக்கும்னு சொல்கிறான். அதுக்கு ஜனனி சரி சக்தி நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தி மடியில் ஜனனி படுத்துடுறா. இங்கே என்னென்னா அறிவுக்கரசி எப்படி பழிவாங்கலாம்னு திட்டம் போடுறா. அவள் என்ன திட்டம் போடுறாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்தில் நம்ம குணசேகரன் ஜனனியை துரத்தலாம்னு நினச்சோம் அவன் இன்னொரு வாரிசை கொண்டு வர போகிறான்னு அவங்களும் இன்னொரு திட்டம் போடுறாங்க. இந்த 2 திட்டத்தையும் தாண்டி சக்தியும் ஜனனியும் அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுப்பாங்களாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை அடுத்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம சன் டிவி சீரியலில் பார்க்கலாம். இத்துடன் முடிவடைகிறது.